வா கார்த்திக், கார்த்திக். இவனை நகர விடாம பிடிங்க. நான் வண்டி எடுத்துட்டு வரேன். உள்ள 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 உட்கார வை. போதும், நீ போ. அந்த ஆள் யாரா இருக்கும்? எதுக்காக ஹரிஷ் அந்த ஆளை வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போறான்? யாருன்னு தெரியலையே. அந்த நெத்திச்சொட்டிய பஞ்சவனத்துடைய மகாராஜா சிவசங்கரன் தான் உங்க அம்மாவுக்கு பரிசா கொடுத்தாராம். உனக்கு தெரியுமா? அந்த அடையாளம் பஞ்சவன மகாராஜாவோட ராஜவம்சத்து அடையாளம். அந்த அடையாளம் எந்த மனுஷனுடைய உடம்புலயாவது இருந்ததுன்னா அவங்க நாகமணிக்கு சம்பந்தப்பட்டவங்க. நாகமணிக்கு சம்பந்தப்பட்டவங்க. இப்ப எப்படி இருக்கு உன்னோட உடம்பு? இல்ல, கார்த்திக் நிரபராதி. ஹரிஷ் ஜெயராஜ் பண்ற தப்பான காரியத்துக்கு கார்த்திக் துணையா இருக்க மாட்டாரு. ஆனா என்னோட மன திருப்திக்காகவாவது நான் கார்த்திக் கிட்ட பேசியே ஆகணும். என்ன இப்படி பாக்குற? அதுவும் சரிதான். நீ என் பொண்டாட்டியாச்சே, உன்னைய பார்க்காதன்னு சொன்னா அப்புறம் காஃபி டீ கேட்டா கூட திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்ப. என்ன என்னைக்கு இல்லாம நான் இன்னைக்கு அவ்வளோ ஸ்மார்ட்டாவா இருக்கேன்? வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்க. கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? கேள. எங்கேயாவது போனோம்னா சொல்லு, நான் இப்பயே ரெடி. கார்த்திக், உங்களோட கழுத்துல ஏதோ ஒரு அடையாளம் இருக்கு பாத்தீங்களா? அது என்னன்னு சொல்லுவாங்க? டாட்டூ. இந்த டாட்டூவை நீங்க எப்ப போட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு இந்த டாட்டூ எல்லாம் பிடிக்காது இல்ல? எனக்கு பிடிக்காதுன்னு அவங்க கிட்ட சொன்னா? ஆக்சுவலி நீ என்ன நினைச்ச? என்ன பார்த்தா கிராமத்தா மாதிரியே தெரியுது. நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கல. இந்த டாட்டூ எப்போ போட்டாங்களோ தெரியாது, சின்ன வயசுல இருந்து இருக்கு. ஐ திங்க் எங்க அம்மா அப்பா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆக்சுவலா ஒவ்வொரு டாட்டூவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும், தெரியும்ல? அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டாட்டூவோட அர்த்தம் தெரியுமா? இதுக்கெல்லாம் அர்த்தம் வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் இட்ஸ் a டிசைன், அவ்வளவுதான். அது சரி, நீ ஏன் திடீர்னு இதை பத்தி துப்பறி ஆரம்பிச்சிட்ட? இல்ல, நான் வேற ஒன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மணி, நாகமணி, உங்களுக்கு அப்பப்ப கனவுல வருதுன்னு சொல்லுவீங்களே, அதையே உங்களுக்கு மட்டும் தெரியுது? அப்படின்னா நீங்க அந்த நாகமணி என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா என்ன? பார்த்திருக்கேன். நீ தான் அந்த நாகமணி. லட்சத்துல கோடியில ஒளி வீசிட்டு இருக்க என்னோட நாகமணி நீதான். அந்த நாகமணி ரொம்ப விலை மதிப்பானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு பணம், சொத்து, சௌபாக்கியம், ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சமே இருக்காதான். ஆனா எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லையே. ஏன்னா என்னோட சொத்து நீதான். உனக்காக ஆயிரக்கணக்கான நாகமணியை தியாகம் செய்வேன். ஃப்ரீயா கிடைச்சா கூட வேணான்னு சொல்லிடுவேன். நாகமணிய சொன்னேன். கார்த்திக்கும் அந்த கொலைக்காரங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கார்த்திக் ஒரு அப்பாவி பாவம். இவருக்கு நாகமணிய பத்தி எதுவுமே தெரியல. அந்த சிவசங்கரனோட ஒரே பையன் கார்த்திக். சிவசங்கரனுக்கு அடுத்ததா பஞ்சவனத்தை ஆள போறது அவன் தான். அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களால தான் நாகமணி எடுக்க முடியும்னு சொன்னா, சிவசங்கரன் இல்லைன்னா அவனுக்கு அடுத்ததா கார்த்திக் தான் எடுக்கணும். அப்பங்கிட்ட அந்த சக்தி இருக்குன்னா நிச்சயமா மகன் கிட்டயும் அந்த சக்தி இருக்கணும். அவனை வச்சு அந்த நாகமணியை நாம எடுத்தாகணும். யமுனா, கார்த்திக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதே. அவங்கிட்ட இந்த விஷயத்தை என்னன்னு சொல்லி நீ ஆரம்பிப்ப? எதை சொன்னா செய்வானோ அதை சொல்லி செய்யவில்ல. என்ன செய்யணுமா? என்னாச்சுமா? ஏன் அழறீங்க?
நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த திருடனை பத்தி யோசிக்கிறீங்களா என்ன? என்னம்மா, நேத்து அவன் அடிச்ச அடியில அவன் மறுபடியும் இந்த வீட்டை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான். கார்த்திக், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. இத பாரு கண்ணா, பரம்பரை பரம்பரையா நம்மோட மூதாதையர்கள், அவங்களோட முன்னோர்கள், அவங்க தான் பஞ்சவனத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. உனக்கே தெரியும்ல நம்ம ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு. பஞ்சவனத்துக்கு சொந்தமான ஒண்ணு. எத்தனையோ வருஷங்களா பெரியவங்களால பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்தது. விலை மதிக்க முடியாது நாகமணி தான் அது. அந்த நாகமணி நம்ம சொத்து. ஒருவேளை அந்த மணி இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் தீந்துரும் கார்த்திக். எதிரிங்களால நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாம அந்த நாகினி கிட்ட இருந்து நமக்கு ஒரேடியா விடுதலையும் கிடைச்சிரும். பல வருஷங்களுக்கு முன்ன அந்த நாகமணி திருடு போயிடுச்சு. அந்த நாகமணி எங்க இருக்குன்னு இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப வாங்கம்மா, போய் எடுத்துட்டு வரலாம். வேண்டாப்பா, வேண்டாம். அது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த மணியை திரும்ப கொண்டு வரணும்னா அது இந்த வீட்டு வாரிசால தான் முடியும். அந்த வாரிசே நீதான். உன் உடம்புல நம்ம வம்சத்தோட முத்திரை இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம்தான். ஒருவேளை அந்த மணி நாகினி கையில கிடைச்சிருச்சுன்னா அவளுக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அவ நம்ம எல்லாரையும் அழிச்சிருவா, நம்ம எல்லாரையும் கொன்னுடுவா. கண்டிப்பா நம்மள கொன்னுடுவாப்பா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. அந்த மணியை நான் கொண்டு வரேன். அந்த மணியால நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும்னா என் உயிரை கொடுத்தாவது அதை நான் எடுத்துட்டு வரேன். இல்லப்பா, எனக்கு உன் உயிர் தான் முக்கியம். அம்மா, அந்த நாகினியால அந்த மணி அடையவே முடியாது. அதுக்கு முன்னாடி நான் போய் அந்த மணியை கொண்டு வந்துருவேன். அந்த மணியை நாகினிக்கு கிடைக்க விட மாட்டேன். அவளோட எண்ணம் என்னைக்கும் நிறைவேறாது. ஏன்னா அந்த மணி நமக்கு சொந்தமானது. அப்படின்னா என்கிட்ட நீங்க போய் சொன்னீங்களா கார்த்திக்? நாகமணியை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவங்க பண்ற ஒவ்வொரு செயல்லையும் இவங்களுக்கு நீங்க துணையா இருக்கீங்க. கார்த்திகை ஈஸியா கவுத்துட்டாளே. கையடுறா, இதான் சாக்குன்னு மேல கை வைக்கிறியா? முடியாதுன்னு சொன்னல, முடியாததை முடிக்கிறவதான் இந்த யமுனா. அது என் கைக்கு வரும். அவன் தான் நல்லவன தோணுச்சு, உண்மையானவன தோணுச்சு. அவனும் எனக்கு எதிரி ஆயிட்டான். கார்த்திக் அந்த நாகமணியை எடுக்கணும்னு நினைக்கிறான். ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண கார்த்திக்? ஒருவேளை இப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஒருவேளை அந்த நாகமணியை பத்தி தெரியாம கூட செய்யலாம்ல. அப்படிதான் இருக்கணும். ஆனா இது என் மனசை ஏத்துக்க மாட்டேங்குது. வேற என்னென்னவோ நினைக்க தோணுது. நீ யாரு கார்த்திக்? என் நண்பனா இல்ல எதிரியா? ஏமாத்திரியா? இல்ல யாராவது உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா? சிவனியா, நீ உண்மையதான் சொல்லியிருக்க. அந்த அடையாளத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? எந்த மணிக்காக அந்த நாகினி அலையுதோ அதை என்னால கொண்டு வர முடியும். நான் மாம் டாட் கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த மணியை நான் கொண்டு வந்தே தீருவேன். கார்த்திக், அது சிவபெருமானோட மணி, சிவனுடைய சொத்து கார்த்திக். ஆமா, ஆனா அந்த மணி நம்மளோட பரம்பரை சொத்து, நமக்கு சொந்தமானது. சிவன்யா நாகினி நினைக்கிறா நான் நாகமணியை நெருங்கவே முடியாதுன்னு. ஆனா என்ன ஆனாலும் சரி, நான் அந்த மணியை அடைஞ்சே தீருவேன். அதனால என்னோட உயிரே போனாலும் சரி கவலைப்பட மாட்டேன். ஏன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, உனக்கு எதிராக செயல்பட வேண்டியதா இருந்தாலும் சரி, நீ அந்த மணியை அடைய நான் விட மாட்டேன் கார்த்திக். அண்ணா, அண்ணா, அண்ணா,
அண்ணா 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 டேய் மாறி ஏடா ஏன் அண்ணன ஏடா எப்படி பண்ணி வச்சிருக்க? இவரோட உருவத்தை தான் அழிச்சிட்ட. இப்ப இவரையும் அழிக்க போறியா? சாரி அண்ணா 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 என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் பண்ண தப்பு நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அண்ணா இங்க பாருங்க, முன்னெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம். உங்களோட இந்த ராஜ தர்பார், உங்களோட அன்பு என்ன பாசமா பாத்துக்கிட்டீங்களேண்ணா. ஆனா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். சாரிண்ணா, ஐம் ரியலி சாரி. இல்ல, அந்த கடவுள் என்ன நிச்சயமா மன்னிக்க மாட்டாரு. அவர் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. ஆனா நீங்க என்ன மன்னிப்பீங்கல்ல? நான் உங்களோட சொந்த தங்கச்சியா இல்லைனாலும் என்ன மன்னிப்பீங்கல்லண்ணா? மன்னிப்பீங்கல்ல? பாத்தீங்களா, ராஜாவா இருந்த உங்களை நான் ராப்பிச்சக்காரன் ஆக்கிட்டேன். பாவம், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். இல்லண்ணா, இனிமே நான் பாவம் பண்ண மாட்டேன். நிஜமாண்ணா, என்ன நம்புங்க. நான் உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். வாங்கண்ணா, வாங்க, நீங்க ஏன் கூட வாங்க. என்னைக்கு இந்த தங்கச்சி அவளோட அண்ணனை அவ கூட கூட்டிட்டு போக போறா. வாங்கண்ணா. அண்ணா அண்ணா என்ன பாருங்க, முத முறை அன்னைக்கு ராத்திரி நீங்க விருந்தாளியா என் வீட்டுக்கு வந்தீங்க. ஆனா நான் உங்களை துளி கூட மதிக்கவே இல்லை. உங்களை வரவேற்கிறதுக்கு பதிலா நான் உங்களை துரத்தி விட்டுட்டேன்னா. உங்களை நான் தள்ளி விட்டுட்டேன், கழுத்தை புடிச்சு தள்ளி விட்டுட்டேன். உங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டேன். நீங்க ஏற்கனவே உடைஞ்சு போயிருந்தீங்க. ஆனா நான் உங்களை மேல உடைச்சிட்டேன். நான் உங்களை சுக்குநூற உடைச்சிட்டேன்னா. ஐயோ, ஐம் சாரிண்ணா, ஐம் ரியலி சாரிண்ணா. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. என்ன பண்றீங்க? எழுந்துருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கையரா, ஒரு தங்கச்சி அவளோட அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கா. குறுக்க பேசினா கொன்னுடுவேன். சாரி. இவரோட அப்பாவி வெகுல தங்கச்சி ஏன் இவளை கொடூரமா மாத்திட்ட மாறே? உன்னாலதான் நான் மாறிட்டேன். அண்ணா, என்னோட அன்பான அண்ணா, உங்களால நம்ப முடியல. ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் உண்மையத்தானே சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் சத்தியமா மாறிட்டேனா? என் என்ன மாறிடுச்சு, என் மனசு மாறிடுச்சு, வாழ்வாதாரமும் மாறிடுச்சு. அந்த மாறுதலுக்கு ஏத்த மாதிரி உங்களையும் நான் மாத்தி ஆகணும். மாற்றங்கிறது இயற்கையோட விதி. உலகத்துல பிறந்தவன் ஒரு நாள் போய்தான் ஆகணும். அதான் விதி. இந்த வாழ்க்கை, இந்த சந்தோஷம், இந்த தவிப்பு, இந்த கண்ணீர், கடவுளே, நிறைய அழுதுட்டேனா போதும். நிறைய அழுதுட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது, இனிமே முடியாது. ஓ இறுதி யாத்திரைக்கு நேரம் கூடி வந்துருச்சு. எனக்கு உபயோகம் இல்லாதவன் இருக்கவே கூடாது. ஆண்டவா, இந்த ஆத்மாவுக்கு சாந்திய கூட. என்ன பண்ணிருக்கீங்க யமுனா? ஏன் அப்படி பண்ணீங்க? ஏன் அவனை கொன்னீங்க? உன்னைய கொன்னுடவா? உன்னைய கீழே தள்ளி விடவா? உனக்கு மூளை இருக்கா இல்லையா? எந்த நாகமணிக்காக நாம இவனை உயிரோட வச்சிருந்தோமோ
அந்த நாகமணி எங்க இருக்குன்னு நமக்கு தான் தெரிஞ்சு போச்சுல்ல. இவன் போட்டும், இனிமே இவனோட புள்ள பாத்துப்பான். அவன் அந்த நாகமணிய கொண்டு வருவான். இந்த கிழவன் இப்ப உயிரோட இருந்தா என்ன, இல்லன்னா என்ன, என்ன ஆயிட போகுது? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அவன் ஏற்கனவே செத்துட்டானே. இவனோட புள்ள இருக்கானே இளவரசன், அவன் இப்ப நம்ம கையில இருக்கான். ஹரிஷ், ஹரிஷ், என் புள்ள கார்த்திக், கார்த்திக் அவன் அந்த நாகமணிய கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருவான்ல. சொல்லுங்க. சிவசங்கர வம்சத்தை சேர்ந்த கடைசி வாரிசாம அரசன் இளவரசன். ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில அப்பாவி மாதிரி இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. வாய மூடிக்கிட்டு போடா. என்ன சொன்ன? அந்த கார்த்திக் ரொம்ப நல்லவன். அவன் யாருன்னு இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவனுக்காக என்கிட்டயே நீ சண்டை போட்டல. நாம அடுத்தவங்க மேல காட்டுற பரிதாபம் தான் நமக்கே வினையாகும். நான் ஒரு முறை இல்ல, பல முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் எதிரியோட புள்ள எதிரிக்கு தான் துணையா இருப்பான்னு சொன்னேன். ஆனா நீ நம்பினியா? இப்ப என்னாச்சு? நம்ம இஷ்ட தெய்வத்தோட சொத்து, நம்ம தெய்வத்தோட மணி, நம்ம சிவனுடைய நாகமணியை எடுக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கா சிவன்யா. நீ மட்டும் அவனை தடுத்து நிறுத்தல, நான் அவனை நிறுத்துவேன். நீ காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீன்னா நான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த நாகமணி சிவன் கோயிலுக்கு சொந்தமானது, அது அவரோட சொத்து. நானும் நம்ம இஷ்ட தெய்வம், தேவர்களுக்கெல்லாம் தேவனான மகாதேவனோட பக்த. இது என்னைக்கு மாறாது. சிவனை தவிர என்னோட மனசுல வேற எந்த எண்ணமும் கிடையாது ஸ்ரேயா. எந்த அன்பும் கிடையாது, எந்த காதலும் கிடையாது. ஒருவேளை என் புருஷன் அந்த நாகமணியை எடுக்க போனா கண்டிப்பா நான் அதை தடுத்து நிறுத்துவேன் ஸ்ரேயா. ஆனா கார்த்திக் அப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை ஸ்ரேயா. மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்காது. கார்த்திகை நான் அப்படி செய்ய விட மாட்டேன். அவனை நான் தடுத்து நிறுத்துவேன். கார்த்திகை தடுக்கிறதுக்கு எனக்கு உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவனை நீ கொன்னுடு. அதான் ஒரே வழி. நாம கார்த்திகை கொன்னே ஆகணும். அவன் உயிரோட இல்லன்னா எவனாலையும் அந்த நாகமணி இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. இல்ல ஸ்ரேயா, என்னால அவனை கொல்ல முடியாது. ஏன் கொல்ல முடியாது சிவன்யா? அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அதனாலயா? அப்படி இல்லனா நீ அவன் மேல முட்டாள்தனமா வச்சிருக்கிற ஆசையினாலயா? நீ நினைக்கிற மாதிரி ரெண்டுமே கிடையாது. அவன் என் அம்மா அப்பாவை கொன்ன கொலைகாரனே கிடையாது. ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவையே கொல்ல சொல்றியா? ஆனா கொலைகாரங்களுக்கு துணையா இருக்கா சிவன்யா. அவன் கொலைகாரனோட புள்ள, அந்த ஹரிஷ் ஜெயராஜோட புள்ள. அவனுக்கு நாகமணிய பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த நாகமணி அடையறதுக்காக அவன் யாரையுமே கொலை பண்ணல. விட்டு தள்ளு சிவன்யா, ஒன்னால இது முடியாது. அந்த கார்த்திகை நானே தடுக்கிறேன். வேண்டாம், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவனை நானே தடுத்து நிறுத்துறேன். ஆனா கொல்ல மாட்டேன். வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்பேன். அவன் வழியில தடங்களை ஏற்படுத்துவேன். அந்த கார்த்திகை ஒருவேளை நாம கொல்லலன்னு வெச்சுக்கோ, அவன் நமக்கே பெரிய தடையாயிடுவான். இல்ல ஸ்ரேயா, அவனை கொன்னுடாத. அவனை எதுவும் செஞ்சிடாத. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க பாரு. ஒரு அப்பாவியோட உயிரை பறிக்கிறது ரொம்ப பாவம். அப்ப சிவனுடைய நாகமணி எடுக்கிறது மட்டும் பாவம் இல்லையா சிவன்யா? நான் அவனை என் விஷத்தால, வெறும் விஷத்தால இல்ல, நித்திர விஷம். ஆமா ஸ்ரேயா, நான் அவனுக்கு நித்திர விஷத்தை கொடுக்குறேன். அதோட அவன் 18 மணி நேரத்துக்கு தூங்கிடுவான். நாகமணியை எடுக்கிறதுக்கு அவனால போகவே முடியாது. அவனை நாகமணியை எடுக்க விடாம தடுக்கணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு நித்திர விஷத்தை தரேன். இன்னைக்கு வரைக்கும் நான் தான் தடிக்க விழுந்துட்டு இருப்பேன். இன்னைக்கு நீ தடிக்க விழுந்துட்டியா? ஒருவேளை என் காதல விழுந்துட்டியா என்ன? நான் ஏன் கீழே விழுந்துட்டேன்? கொஞ்சம் விட்டுருந்தா கார்த்திக் என்னோட நாகினி ரூபத்தை பார்த்திருப்பான். இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். எனக்கு என்ன நடக்குது?
இந்த மோதிரம் உங்க கையில எப்படி வந்துச்சு? நீயே சர்ப்ரைஸ் ஆகுற. இது விவேகானந்த் டேட் தான் கொடுத்தாரு. அப்ப இந்த மோதிரம் தான் என்ன தடுத்திருக்கு. இப்ப நான் கார்த்திகை எப்படி தடுப்பேன்? நித்திர விஷயத்தை நான் எப்படி தர்றது? சிவன்யா, இனி அந்த நாகினியோட எண்ணம் நிறைவேறாது. அதால என்னை தொடக்கூட முடியாது. அப்படியே தொட முயற்சி பண்ணாலும் அவளோட எண்ணம் நிறைவேறாது. இந்த மோதிரத்தில் அவ்வளவு சக்தி இருக்கு. நான் நாகமணியை எடுக்க போறேன்றது இந்நேரம் அந்த நாகினிக்கு தெரிஞ்சிருக்கும். அவ என்னை தடுக்க முயற்சி பண்ணுவான், ஆனா அவளால் அது முடியாது. இன்னும் சில மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் நான் போய் அந்த நாகமணி கொண்டு வந்துடுவேன். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் சிவன்யா. நாளைக்கு நாகமணி அடைஞ்சே தீரணும். நான் எப்படி இதை தடுப்பேன்? என்ன ஆனாலும் சரி, கார்த்திகை தடுத்தே ஆகணும். வாப்பா கார்த்திக், ஆ, சீக்கிரம் வாப்பா, நம்ம கரெக்ட் டயத்துக்கு போகணும். காலம் கடந்துருச்சுன்னா எல்லாம் நம்ம கை நழுவி போயிடும். கார்த்திக், கார்த்திக், இது சிவனுக்கு பிடிச்ச பிரசாதம். இந்த பாயசத்தை நானே என் கையால செஞ்சேன். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் அவருக்கு பூஜை பண்ணேன். நீ ஒரு பெரிய வேலையை செய்ய போறப்பா, அதனால இதை சாப்பிட்டு போ. சிவனோட பிரசாதத்தை கொடுத்துருக்கீங்கம்மா. அந்த சிவன் மேல நம்பிக்கை வைங்க. அவர் நிச்சயமா எனக்கு சக்தியை கொடுப்பாரு. ஏன்னா இன்னைக்கு நான் அவரோட நாகமணியை தான் எடுக்க போறேன். அதோட தான் நான் திரும்பி வருவேன். ஒரு சின்ன திருத்தம். ஒரு காலத்துல அந்த நாகமணி அவருக்கு சொந்தமானதா இருக்கலாம், ஆனா இப்ப அது எனக்கு சொந்தம். கிளம்புறமா? பத்திரமா போயிட்டு வாப்பா. அந்த மோதிரம் இருக்கிற வரைக்கும் என்னால கார்த்திகை தடுக்கவே முடியாது. ஸ்ரேயாவை கூப்பிட்டே ஆகணும். நான் சீக்கிரம் போய் ஆகணும். ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா. ஸ்ரேயா, அவங்க மணியை எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. கார்த்திக்கும் அந்த மோதிரத்தை போட்டிருக்கான். என்னால அவனை தடுக்க முடியல. நாம வேற ஏதாவது வழியை யோசிக்கணும். நீ இங்கே இரு சிவன்யா, அவங்கள நான் பாத்துக்கிறேன். நானும் உன் கூட வரேன் ஸ்ரேயா. நீயும் வரியா? சிவன்யா, அவனை பார்த்த உடனே நீயும் தடுக்க மாட்டேன், என்னையும் எதையும் செய்ய விட மாட்டேன். அவங்கள மணியை எடுக்க விடாம தடுக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். நானும் அடங்க மாட்டேன், உன்னையும் அடக்க மாட்டேன். வா போலாம். சரி சிவன்யா, உன்னை நான் நம்புறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள அந்த நாகமணி உங்க கையில இருக்கும். நாகமணியா? இன்னைக்கு ராத்திரியேவா? ஆமா, இன்னைக்கு ராத்திரியே தான். இந்த கையால அந்த நாகமணியை நான் உங்ககிட்ட கொடுப்பேன். அந்த நிமிஷமே என் கைக்கு பணம் வந்து சேரணும். சொல்லுங்க, எதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? சம்மதிக்கிறோம். அதுக்காக தானே இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம். மொத்தமும் கேஷாவே கொண்டு வந்து கொடுத்துட்றோம். கார்த்திக், இன்னைக்கு என்னதான் அந்த மோதிரத்தோட சக்தி உனக்கு சாதகமா இருந்தாலும் நீ ஒரு எதிரியோட புள்ளதான். அதே மாதிரி நானும் என் அப்பா அம்மாவோட பொண்ணு. இன்னைக்கு அவங்க அலர்ன சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நாகமணி சிவனுக்கு உரிமையானது. அத நான் உன்னை எடுக்க விடவே மாட்டேன். அந்த நாகமணிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த காளி பூஜை அன்னைக்கு
இந்த மாதிரி என்னவெல்லாமோ பண்ணி நம்மள தடுக்க நினைச்சா இன்னைக்கு அவ ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா நீ நிறுத்தாத, போய்கிட்டே இரு. அவ இன்னைக்கு என்ன செஞ்சாலும் சரி டாட், அவளால நம்மள தடுக்கவே முடியாது. சிவன்யா, இந்த புயலால அவங்கள தடுக்க முடியல. இவங்கள தடுக்க வேற ஏதாவது நாம செஞ்சாகணும். அதுல ஒரே அடியா இவங்க கதை முடியணும். ஸ்ரேயா, நான் சொல்றது கேளு. அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாத. ஏய், வண்டி நிறுத்து. தள்ளிக்கோ. ஐயோ, டாடி, ஆ! ஏடு ஏடு, வண்டி ரிவர்ஸ் எடு. ஆ! இதுக்கு மேல அவங்களால போக முடியாது. போகவும் நான் விட மாட்டேன். டாட், நம்ம நடுவுல நல்லா மாட்டிக்கிட்டோம். இருங்க வர. என்ன பண்ற? இரு, நாகினி வெளியே இருக்கா, கொண்டுடுவா. அவ இல்ல டாட், பயந்தான் நம்மள சாகடிக்கும். அவளோட எண்ணங்கள் நிறைவேற நான் விட மாட்டேன் டாட். நீங்க பயப்படாதீங்க, இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். கார்த்திக், இரு. டாடி, எனக்கு எதுவும் ஆகாது. நம்ம கிட்ட தான் இந்த மோதிரம் இருக்குல்ல, அந்த நாகினியால நம்மள தொடக்கூட முடியாது. தயவு செஞ்சு பயப்படாம இருங்க. சிவன்யா, அவங்க போறாங்க. நாம அவங்கள தடுத்தே ஆகணும். அதுக்காக நாம என்ன வேணாலும் செய்யலாம். கார்த்திக், கார்த்திக், என்ன காப்பாத்துப்பா. கார்த்திக், டாடி, இது அம்மாவோட குரலாச்சு. அம்மா எப்படிங்க? அம்மா! கார்த்திக், கார்த்திக், என்ன காப்பாத்து. அம்மா! கார்த்திக், கார்த்திக், என்ன காப்பாத்து. நில்லு நில்லு, போகாத போகாத. ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்காத. கார்த்திக், என்ன காப்பாத்து ப்ளீஸ். ப்ளீஸ், என்ன காப்பாத்து. டாடி, என்ன டாட் சொல்றீங்க? அந்த நாகினி அம்மாவை பிடிச்சு வச்சிருக்கு. நம்ம அவங்கள காப்பாத்தணும். என்ன டாட்? அவ உன் அம்மா இல்ல, கிட்ட போகாத. டாட், கண்ணு முன்னாடி பார்த்து ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த நாகினி அம்மாவை எப்படி பிடிச்சு வச்சிருக்குன்னு பாருங்க. ப்ளீஸ் டாடி, வாங்க, இல்லன்னா நாகினி அம்மாவை கொன்னுடும். அவ கொன்னா கொல்லட்டும், விட்டுடு. கார்த்திக், இவ ஒண்ணும் உன்னோட அம்மா இல்ல, அந்த நாகினி. இந்த நாகினி நம்மள மாதிரியே உருமாறி நம்மள ஏமாத்தும். கார்த்திக், என்ன காப்பாத்துப்பா. டாட், இது நிஜமாவே அம்மாவா இருந்தா என்னால ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா. சரி, இங்க பார், உனக்கு காட்டுட்டுமா? இங்க வா, இங்க வா, வா, இங்க பார். ஒருவேளை இவ உன் அம்மாவா இருந்தா, நான் விரல்ல மோதிரம் போட்டிருக்கேன்ல, இதே மாதிரி ஒரு மோதிரம் உங்க அம்மாவோட செயின்ல இருக்கும். ஒருவேளை அந்த மோதிரம் அவ செயின்ல இருந்தா, அந்த நாகினியால அவளை எதுவுமே செய்ய முடியாது. கார்த்திக், ஆனா ஒருவேளை அவகிட்ட அந்த மோதிரம் இல்லன்னா, அது அந்த நாகினி தான், உங்க அம்மா இல்ல. சரி, பார்க்கலாமா? வா வா வா. ஹரிஷ், 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 என்ன காப்பாத்துங்க ஹரிஷ். இல்லன்னா இந்த நாகினி என்ன கொன்னுடுவா ஹரிஷ். காப்பாத்துறேன் காப்பாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் கழுத்துல செயின்ல போட்டிருப்பியே அந்த மோதிரத்தை காட்டு. காட்டு காட்டு. இல்லதானே இல்லதானே? வா வா, என்ன வந்து கொத்து. வா வா, வந்து கொத்து கொத்து. வா வா வா. எனக்கு நல்லா தெரியும், நீ ஏன் யமுனா இல்ல, நீ நாகினி நாகினி. கொத்து, வா, இந்தா.
உன்னால கொத்த முடியாது, எனக்கு நல்லா தெரியும். ஓ, பாத்தியா பாத்தியா, சொன்னல ரெண்டு நாகினி, ஒண்ணு இல்ல ரெண்டு. ருத்ரமா சொன்ன மாதிரி ரெண்டு நாகினிங்க, இதுக்குதான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு. ஹே நாகினி, வா வா வா, என்ன கொத்தல, வா. உன்னால முடியாதுல்ல, இன்னைக்கு என் பிள்ளை கார்த்திக் என் கூட இருக்கான். வாப்பா, நம்ம சீக்கிரமா அந்த நாகமணியை கொண்டு வரணும். இன்னைக்கு அந்த நாகமணியை எடுக்கலனா என்னைக்குமே எடுக்க முடியாது. வா வா, சீக்கிரம் வா வா. ஓம் கவலையை ஒழிப்பவனே போற்றி, ஓம் காலனுக்கு காலனை போற்றி, ஓம் அகிலத்தை காப்பவனே போற்றி, ஓம் இருளை ஒழிப்பவனே போற்றி, ஓம் இடர்களை அழிப்பவனே போற்றி, ஓம் ஏவல்களை அழிப்பவனே போற்றி. பாத்தியா பாத்தியா, சொன்னல ரெண்டு நாகினி, ஒண்ணு இல்ல ரெண்டு. ருத்ரமா சொன்ன மாதிரி ரெண்டு நாகினிங்க, இதுக்குதான் நம்மளை ஏமாத்திட்டு. அப்படி நான் இதுவரைக்கும் அவங்களால அந்த எதிரிகளை தடுத்து நிறுத்த முடியல. இதுக்கு அந்த சிவனை இறங்கி வந்தாகணும், ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்தியே ஆகணும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. என்னாச்சு டாட், ஏன் நின்னுட்டீங்க? இல்ல, என்னால உள்ள வர முடியாது. அந்த நாகமணியை உன்னால தான் கொண்டு வர முடியும். ஏன்னா உங்ககிட்ட தான் அதுக்கான சக்தியும் அந்த அடையாளமும் இருக்குப்பா. ஆனா டாட், நான் உங்க பையன் தானே, என்னால போக முடியும்ன்றப்போ உங்களாலையும் போக முடியும். அது இல்லப்பா, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நம்ம குடும்ப வாரிசால தான் அந்த நாகமணியை எடுக்க முடியும். ஏன்னா போன முறை நான் இந்த இடத்துக்கு வந்தப்ப என்னால அந்த நாகமணியை தொட முடியும். ஏன்னா என்கிட்ட அந்த சக்தியும் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற அந்த அடையாளமும் இல்ல. சரி டாட், நீங்க இங்கே இருங்க, நான் போய் நாகமணி கொண்டு வரேன். பார்த்து பத்திரம். சிவபெருமானே, அந்த மணியை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸ்ரேயா தோத்து போயிட்டா, சிவன்யாவால எதுவும் முடியல. அந்த மணி உங்க சொத்து, அது உங்களுக்கு தான் சேரணும். அது இந்த கோவிலோட சொத்து. அந்த மணி தப்பானவங்க கைக்கு போகக்கூடாது. இன்னைக்கு அது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை. நீங்க தான் அந்த நாகமணியை காப்பாத்திக்கணும். அந்த மணியை நீங்க தான் இந்த கோயிலுக்கு கொண்டு வரணும். கட்டாயம் நீங்க தான் வரணும். இச்சாதாரியால முடியல, உங்க நாகம்தான் வந்தாகணும். அந்த நாகத்தால தான் நாகமணியை காப்பாற்ற முடியும். ஓம் நம சிவாய. சிவ சிவய போற்றியே, நம சிவாய போற்றியே. பரம்பொருள் நாமத்தை கண்டுவித்து பாடினோம், இறப்பினி ஒன்று சிறந்துவித்து தேடினோம். எல்லையில்லாத ஆதியே, எல்லாம் உணர்ந்த சோதியே, மலைமகள் உன் பாதியே, கலைமகள் உன் கைதியே. கார்த்திக் நாகமணி பக்கத்துல போயிட்டான். இன்னைக்கு இந்த கொலகாரம் புள்ள நாகமணியை எடுக்க போறான். நாம எவ்வளவோ செஞ்சும் கூட அவங்கள தடுக்கவே முடியலையே. அந்த தெய்வம் தான் ஏதாவது செய்யணும். அதை விட்டா வேற வழியே இல்லை. சிவபெருமானே ஏதாவது செய்யுங்க. நாகமணி கெட்டவங்களோட கைக்கு போயிடவே கூடாது. ஓம் நம சிவாய.
வந்துட்டாரு. சிவனுடைய நாகம் வந்தாச்சு. அவரை மீறி அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. நீ வேணா பாரு, கார்த்திகால அந்த நாகமணியை தொடக்கூட முடியாது. சிவனே இறங்கி வந்துட்டாரு. அவர் சொத்தை பாதுகாக்க வந்துட்டாரு. யாரியே கல்ல தூக்கி போறானே, புள்ள போல தோடு மேலே தூக்கி போறானே. கண்ணு ரெண்டு போடல, கை கால ஓடல, கண்டை என்ன என்ன அதிசயம் அது ஸ்ரேயா? சாத்தியமே இல்ல. என்னால இதை நம்ப முடியல. இது எப்படி நடந்தது? அந்த நாகதேவன் ஏன் நின்னுட்டாரு? அந்த நாகமணியோட சுவாமி அவர் தானே. அவர் ஏன் கார்த்திக்க தடுக்கல? கார்த்திக் கிட்ட என்னதான் அவர் அப்படி பார்த்தாரு? எதுக்காக அவனுக்கு காவலுக்கு நிக்கிறாரு? அந்த நாகம் அவனை எடுக்க விடாதுன்னு சொன்னியே ஸ்ரேயா, ஆனா தடுக்கவே இல்லையே. எடுத்துட்டான். அவன் நம்ம நாகமணிய, சிவனோட நாகமணியை எடுத்துட்டு போக போறான். இந்த கார்த்திக் இன்னும் ஏன் அந்த நாகமணி எடுத்துட்டு வரலன்னு தெரியலையே. கார்த்திக், வந்துட்டியாப்பா? அந்த அந்த நாகமணி உனக்கு உனக்கு ஏன் ஆயுளும் சேரட்டும். வேணாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்தாங்க. இன்னைக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் ஆயுள் உனக்கு எதுக்கு? ஏன் எதிரிங்க சாகணும்? நீயும் சாகத்தான் போற. இந்த நாகமணி ஏன் சொத்து. இது கிடைச்சிருச்சு. இனிமே உன் அப்பன மாதிரியே உன் கதையும் முடிச்சிருவேன். அவனை எப்படி கொன்னேனோ அதே மாதிரியே உன்னையும் கொல்லுவேன். கார்த்திக், உன் மரணம் நெருங்கிருச்சுடா. இப்ப நாம என்ன பண்றது குருதேவா? நான் அவங்க பேசினதை கேட்டேன். அந்த ஹரிஷ் வெளிநாட்டுக்காரங்க கிட்ட சிவனுடைய நாகமணிக்கு விலை பேசிட்டு இருக்கான். அவங்க சிவனுடைய நாகமணியை வித்துருவாங்க குருதேவா. நாம என்ன பண்ண முடியும் ஸ்ரேயா? நம்மால எதுவும் செய்ய முடியலையே. எதை செய்யறதா இருந்தாலும் அந்த கடவுள் தான் செய்யணும். இது என்ன ரத்தம்? இது யாரோட ரத்தம்? அங்க யாரோ இருக்காங்க.
குருதேவா, யாரோ அடிபட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை இதுக்கு முன்னாடி நான் வேற எங்கேயோ பார்த்திருக்கேனே. முதல்ல அவரை கீழே இறக்கி ஆகணும். இவர் முகம் முழுக்க ரத்தமும் மண்ணுமா இருக்கு. யாரோ இவரை கொடூரமா கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ல ஏற்கனவே ஒருத்தரை பார்த்திருக்கேன். ஆனா எங்க? அந்த அரண்மனையில பார்த்து. குருதேவா, அரண்மனை அறையில ஒரு ஆளை பார்த்தேன்னு சொன்னல, அவனும் இதே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தான். என்னால அன்னைக்கு அவன் முகத்தை பார்க்க முடியல. ஏன்னா அவனோட முகம் துணியால மறைச்சிருந்தது. குருதேவா, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இவரோட முகம் கார்த்திக் முகம் மாதிரியே இருக்கு. அதே அடையாளம். கார்த்திக்கோட கழுத்துல இருக்கிற அதே அடையாளம் தான் இது. எந்த அடையாளம் ஹரிஷ் ஜெயராஜோட உடம்புல இல்லையோ அது இந்த மனுஷனோட உடம்புல இருக்கு. அப்படின்னா இது பரம்பரை அடையாளம்னு அர்த்தம். இவர்தான் கார்த்திக். இவரோட வம்சமா தான் இருக்கணும். இவர்தான் கார்த்திக்கோட உண்மையான அப்பா. கார்த்திக் இவரோட புள்ளதான்.